அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஒரு எல்லா கட்சியும் அதிமுகவே வந்து தேர்தலை புறக்கணிச்சு பாஜக வந்து நாம் தமிழர் வெற்றி பெறுமா அப்படின்றது ஒரு சந்தேகமானது விஷயம் தானே. 2023 பட்டி ஃபார்முலா நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த முறை என்ன ஃபார்முலா பயன்படுத்தினாங்கன்னு சொல்றீங்க? இந்த இடைத்தேர்தலில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு இல்லை இதெல்லாம் பார்த்துட்டே தேர்தல் அணி சும்மா இருக்குது, எதுவும் நடவடிக்கை எடுக்காம. அவங்க ஒரு 5 பேர் இருந்துக்கிட்டு இவங்கள ஒரு 90 பேரை வேலைக்கு வச்சுட்டு செய்கிறது தானே தேர்தல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படின்றத தாண்டி இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஆளுங்கட்சி தான் பெரும்பான்மையாக வெல்லும். ஒருவேளை அந்த ஆளுங்கட்சி வென்றோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் மற்ற கட்சிகள்லாம் பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? எடப்பாடியை வந்து 10 தோல்வி பழனிசாமி அப்படின்லாம் வந்து பட்டம் கொடுக்குறாங்க. இது வந்து 11வது தோல்வியாக ஆயிடக்கூடாதுன்ற மாதிரி அப்படி ஒரு எண்ணமும் சேர்ந்து அவங்களுக்கு இருக்கலாம். அவருக்கு எத்தனை கட்சிகள் இருந்தால் கூட, ஆனால் இன்னைக்கு சீமான் மட்டும் தானே களத்தில் நின்று கடைசி வரைக்கும் இறுதியாக போராடிட்டு இருக்காரு. அந்த ஈரோட்டு இத்து போன ஈவேராவை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி ஒரு வெறும் அதை வந்து ஒரு மண் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவிட்டு வந்த விஷயம் இருக்கு இல்லையா? இல்ல அப்படி பார்த்தா கட்சியவும் சொத்தையும் ஃபுல்லா மணியம்பேட்டை தானே கொடுத்தாரு. அவங்க கூட நம்ம அவர் சொன்ன வாசகத்தை நம்ம வந்து என்ன வந்து ஆதாரம் கேட்பாங்கல்ல. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு அதியமான் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டுமே வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மோதுறதை நம்மளால பார்க்க முடியுதுங்க ஐயா. நிறைய கட்சிகள்லாம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வலு சேர்க்கிற மாதிரி களத்தில் இறங்கியிருந்தீங்க. இது வரைக்கும் 2009 கட்சி ஆரம்பிச்சு 15 ஆண்டுகளமாக பயணிக்கிறார் சீமான் அவர்கள். ஆனால் இதுவரை இல்லாத அளவுக்கு நிறைய கட்சிகள் ஆதரவு கொடுத்தீங்க, நேரிலே களத்துக்கு போய் நம்ம பார்க்க முடிஞ்சுது. திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை பறிக்கிறதுக்காக இந்த ஆதரவா? எதனால் அந்த ஆதரவு சீமான் அவர்களுக்கு? இந்த குறிப்பாக வந்து இந்த அண்ணன் வந்து எப்பயுமே இல்லாத அளவுக்கு வந்து ஈவேராவை தோல் உரித்து தொங்க போட்டதுனால மட்டும்தான் அந்த அப்போ வந்து அப்படி ஒரு செயலை செய்யும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான கட்சிகள் ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்லாமல் அதை சார்ந்து அதோட ஆதரவு கட்சிகள், அப்புறம் வந்து அதிமுக, இப்படி எல்லாருமே வந்து ஒரு திடீர்னு ஒரு அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாங்க. என்னடா ஈவேராவை போட்டு ஒரு தோல் உரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அங்கேயே போய் வாக்கும் கேட்குறாரு. அதான் அங்கேயே போய் வாக்கும் கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும், எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2012 கடைசியிலேருந்தே நாங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்குறோம், இந்த ஈவேராவை வந்து தொடர்ந்து நாங்கள் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து இவர் அண்ணன் இதை செய்யும்போது இவர் வந்து இந்த புரியாத ஈவேரா பற்றி புரியாதவங்க தான் வந்து ஒரு அரசியல் கட்சியாக நடத்திக்கிட்டு இருக்கவர்களே வந்து 90 பேருக்கு புரியாது. ஈவேரா பற்றி புரியாது. உண்மையிலே வந்து புரிஞ்சாலும் அவங்களுக்கு சொல்கிறதுக்கான அவங்க வந்து ஏதோ கடந்து போவாங்களே தவிர சொல்ல மாட்டாங்க. பெரியார் இதெல்லாம் பண்ணலன்னு சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட எதுவுமே இல்லைன்ற. ஆமாம்மா, அவங்க அதை பற்றி பேச மாட்டாங்க. சரி, இறந்து போயிட்டாரு, கடந்து போகணுன்னு. எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ் தேசியம் வளரணும்னா அவரை தோல் உரிச்சு தொங்க போடாமல் வந்து வளராதுன்னு ரொம்ப திட்டவட்டமாக நான் இருந்தோம். இல்லை, நீங்கள் நேரடியாக திராவிட கட்சிகளுடைய மோதுறீங்க, அதை நம்ம பார்க்க முடியுது. திராவிட கட்சிகளோட மோதலாம் அவங்களோட கொள்கை சித்தாந்தம், அவங்களுடைய ஆட்சி சரியில்லை, அவங்களுடைய ஆட்சி முறை சரியில்லை, மக்களை வந்து வழிநடத்த சரியில்லை, அப்படிலாம் நீங்கள் வந்து பேசலாம். ஆனால் மறைந்த ஒருத்தர் எதுக்காக இந்த அளவுக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? இந்த அளவுக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணணும்னா இப்போ நம்ம அதாவது என்ன இதுக்கு இப்படி தான் சொல்லணும், மரம் அமைதியை விரும்பினாலும் காற்று விடுவதில்லை. என்ன நம்ம பாட்டுக்கு வந்து இப்போ ஈவேரா வந்து கெடுதல் நிறைய பண்ணிட்டாரு, ஓகே சரி போட்டோம்னு விட்டுட்டு போனோம்னா, நம்ம இப்படி இங்கேருந்து வந்து ஒரு பாரிமுனைக்கு போகலான்னு வண்டியில் போய்கிட்டு இருப்போம். செய்தியை போட்டோம்னா ஈவேரா பெயரில் அங்கே சமத்துவபூர்வம் திறந்தார், திருநெல்வேலியில் ஈவேரா பெரியார் பெயரில் பேருந்து நிலையம் திறந்தார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே வந்து வரும்போது இரவில் போய் வீட்டில் உட்காந்துருப்போம். ஈவேரா இல்லைன்னா இங்கே ஒரு பையன் படிச்சிருக்க மாட்டான். அங்கே விவாதத்தில் ஒருத்தன் கலந்துருப்பாங்க, டேய் நீ இன்னைக்கு இப்படி பேசுகிறேன்னா அது காரணம் ஈவேரா தான்டா அப்படின்னா அந்த விவாதத்தில் பேசுகிறானவே ஒருத்தன் மடக்குவான். இல்லை இவங்க இதெல்லாம் சொன்னாலும் இந்த மாதிரிலாம் சொல்லும் போது அந்த ஈவேரா ஒரு வெத்து பீஸுன்றத நல்லா தெரிஞ்சவங்க நமக்கு வந்து கோமா வரும். அந்த ஆள் என்னடா பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு
அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதே கருத்தை அண்ணன் பேசும்போது அவருக்கு முழு ஆதரவு கொடுக்கணும். அப்போ வந்து இப்போ அவங்க யாரும் வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்கன்னெலாம் கேட்கல. நாங்களா போயிட்டு நாங்கள் இருக்கட்டும் பரவாயில்ல, நாங்களா போயிட்டு ஆதரவு கொடுத்துட்டோம். அதுதான் அந்த ஆதரவுக்கு முக்கியமாக இப்போ நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வெற்றி தோல்வி கடந்து அங்கே வந்து வெற்றி பெறுமா பெறாதான்றது ரெண்டாவது. சரி, ஒரு எல்லா கட்சியும் அதிமுகவே வந்து தேர்தலை புறக்கணிச்சு பாஜக வந்து நாம் தமிழர் வெற்றி பெறுமா அப்படின்றது ஒரு சந்தேகமானது விஷயம் தானே. இல்ல திமுக வெற்றி பெறும்னு ஏத்துக்கிறீங்களா? அப்போ இல்ல திமுக இவங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது, இவங்க வந்து பணம் கொடுப்பாங்க, அதை வச்சு தானே இவங்க வெற்றி பெறுறாங்க. 2022 எல்லா கட்சியும் ஒரு கட்சி கிடையாது, எல்லா கட்சியும் கூட்டணியா சேர்ந்து வந்து அந்த கட்சிக்கு ஆதரவா கேட்கறாங்க. இல்ல 2023 பட்டி ஃபார்முலா நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த முறை என்ன ஃபார்முலா பயன்படுத்துனாங்கன்னு சொல்றீங்க? இந்த இடைத்தேர்தலில் வந்து உங்களுக்கு வந்து நிறையா வந்து கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு ஒரு திமுக காரங்களுக்குன்னா ஒரு 300 ரூபாயாவும், போன முறை அதிகமாக கொடுத்த பணம் ஏன் கம்மியாக கொடுத்துருக்காங்க? 1000 ரூபாய் வந்துட்டு அதிமுக காரங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அதிமுக காரங்க கொடுத்தாங்க? இல்லை அதிமுக காரங்களுக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க போய் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக. நான் வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஓட்டு போடாம இருங்கன்னு கூட சொல்லி கொடுத்தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையா? அது இருக்கலாம். ஏன்னா ஓட்டு போடாமல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 2.5 லட்சம் ஓட்டு தான் இருக்குது. அந்த 2 லட்சம் ஓட்டில் எந்த அளவுக்கு தடுத்துட்டோமோ அது ஓரளவுக்கு தடுத்துடலாம். மீதி இருக்கிறத வந்து நம்ம வாங்கிட்டு நம்ம ஜெயிச்சிடுறோம்னு காட்டிடலாம். தேர்தல் வந்து அங்கே நேர்மையான முறையில் நடைபெறல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? தேர்தல் வந்து நேர்மையான நடைபெறலையே. எத்தனையோ பேர் வந்து வெளியில் வந்துட்டு நான் ஓட்டு போட முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. இல்லை இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் தேர்தல் ஆணையம் சும்மா இருக்குது, எதுவும் நடவடிக்கை எடுக்காம? ரொம்ப வந்து கடுமையாக வந்து நடவடிக்கையெல்லாம் எடுக்கிறது கிடையாது. தேர்தல் ஆணையம்ன்றது வந்து அது ஒரு அதிகாரம் அமைப்பு மையன்னா கூட அந்த அதிகாரத்தை செயல்படுத்துறதுக்கு யார்கிட்ட சொல்லணும்? போலீஸ்கிட்ட சொல்லணும். போலீஸ் யார் கையில் இருக்குது? ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில். ஆமாம். அப்புறமா வந்துட்டு வட்டாட்சியர் ஆட்சியர் இவங்ககிட்ட எல்லாம் சொல்லணும். அப்போ அவங்களும் வந்து இங்கே இருக்கிறவங்க சரிங்களா. தேர்தல் ஆணையத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக வந்து அதிகாரிகள்லாம் வச்சுக்கிட்டு அவங்கெல்லாம் வந்து இப்போ சிபிஐ அதிகாரிகள் மாதிரி இல்லைன்னா மத்திய அரசோட வந்துட்டு ராணுவ படை மாதிரி தனியாக வந்து இங்கே உள்ளதை நான் யாரையும் கண்டுக்கிட மாட்டேன்டா, உங்களை சும்மா விட மாட்டேன்னு அப்படியே இருக்க போது சரி அவங்க ஒரு 5 பேர் இருந்துக்கிட்டு இவங்கள ஒரு 90 பேரை வேலைக்கு வச்சுட்டு செய்கிறது தானே தேர்தல். இல்லை திமுக வந்து நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அவங்க மேலே, அது பண்ணுறாங்க இப்படி தேர்தல் சரியான முறையில் வந்து அணுகலை அப்படின்லாம். ஆனால் மக்கள் மறுபடியும் அவங்கள தானே ஆதரிக்கிறாங்க, அவங்கள தானே வாக்கு செலுத்துறாங்க. எப்படி அந்த கட்சியில் ஆட்சிக்கு வர முடியுது மறுபடியும்? திமுக அதிமுக 2 கட்சி தான் 75 அளவு ஆட்சி காலத்தில் இருந்துட்டு இருக்காங்க. மாற்றி இவங்க தான் வராங்க, வேறு கட்சியே வர முடியல. இப்போ மக்கள் அவங்க ஆதரவு கொடுக்குறாங்கல்ல. இல்லை இந்த தேர்தலில் வந்து இடைத்தேர்தலில் வந்து அதிமுக நின்றுக்கணும். ஆனால் வந்து இப்போ நிற்காம போனது வந்து அது சரி கிடையாது. நம்ம வரப்போகிற தேர்தலில் வந்து திமுக வர்றது சிரமம் தான். ஏன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படின்றத தாண்டி இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஆளுங்கட்சி தான் பெரும்பான்மையாக வெல்லும். ஒருவேளை அங்கே ஆளுங்கட்சி வென்றோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் மற்ற கட்சிகள்லாம் பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை இவங்க வந்து கடந்த முறை பார்த்தோம்ல பட்டியலாம் அடைச்சி வச்சு ஒவ்வொரு தேர்தல்லையும் வந்து திமுக பண்ணிக்கிட்டு வர்றது ஒரு இது மாதிரி சொல்லலாம். எப்படி திருமங்கலம் சரி திருமங்கலம் ஃபார்முலான்னே ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து மூக்க அழகிரி அவர்களுடைய. ஆமாம், திருமங்கலம் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சவர் வந்து மூக்க அழகிரி. அவர் வந்து 6000 ரூபாய் ஓட்டுக்கு, ஒரு ஓட்டுக்கு 6000 ரூபாய் வெளிநாட்டிலேருந்துலாம் இறக்குனதா சொல்லப்படுறாங்க. ஆமாம்மா சரிங்களா. அது வந்து திருமங்கலம் ஃபார்முலா. பட்டியில் அடைச்சி வைக்கிறது ஈரோடு ஃபார்முலா. நான் அடைச்சி வச்சு எல்லாம் சாப்பாடு தண்ணி போட்டுட்டு கடைசியாக வந்து நேராக திறந்து விட்டு அங்கே பூத்து தான் இருக்கணும். சரி ஓட்டு போட்டு அப்படியே போயிடணும் அப்படின்ற மாதிரி. இப்படி வந்து தொடர்ந்து ஒரு தேர்தலை ஒரு ஜனநாயக பூர்வமாக இல்லாமல் ஒரு அநீதியான வழியில் அணுகும்போது இதில் நம்ம போய் கலந்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு இது ஒன்று வருது. அப்புறமா வந்து இந்த அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து 10 தடவை தோத்துட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து இந்த இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, நம்ம ஈவேராக்காவுக்கு சொம்பு அடித்து நாம் தமிழருக்கு வந்து தேர்தல் ஆணையத்தில் போய் மனு கொடுத்தாரு அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு புகழேந்தி. அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி உள்ள ஆள்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, எடப்பாடியை வந்து 10 தோல்வி பழனிசாமி அப்படின்லாம் வந்து பட்டம் கொடுக்குறாங்க. இது வந்து 11வது தோல்வியாக ஆயிடக்கூடாதுன்ற மாதிரி அப்படி ஒரு எண்ணமும் சேர்ந்து அவங்களுக்கு இருக்கலாம்.
முக்கியமான எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு. மற்ற கட்சிகள்லாம் இது அவங்க போட்டியிட அவங்களுக்கு ஒரு பின்விளைவாக இருக்கும் அப்படின்னு நினைக்க சொல்கிறீங்க? அப்படி அது ஒரு 2 காரணம். அதாவது இந்த திமுகவோட அராஜகம் ஒரு காரணம், 2வது இது ஒரு காரணம். இல்லை, திமுகவுடைய அராஜகம் சொல்கிறீங்க. அப்படி பார்த்தா எதிர்கட்சிகள்லாம் எதிர்த்து வந்து வலிமையாக போட்டியிடணும், எதிர்க்கணும். ஆனால் எதிர்கட்சிகள் இன்னைக்கு அதிமுக இருக்குது, அடுத்தபடியாக வந்து நாம் தமிழ், பாஜக, தாவக எத்தனை கட்சிகள் இருந்தால் கூட, ஆனால் இன்னைக்கு சீமான் மட்டும் தானே களத்தில் நின்று கடைசி வரைக்கும் இறுதியாக போராடிட்டு இருக்காரு. இல்லை, அது இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு விஷயம் இருக்குது. நாம் தமிழர் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி பெற்றே ஆகணும், இல்லை வெற்றி பெற முடியலன்னா நம்ம வந்து தேர்தலில் நிற்க வேண்டான்ற ஒரு மனநிலை கொண்ட கட்சி கிடையாது. வெறும் ஓட்டுக்கு மட்டும் நிற்கிற கட்சி அதுதான். சரிங்களா? இன்றைக்கி வந்து உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் நான் என்னோடய பார்வையில் சொல்கிறேன், தேர்தலை கடந்து இந்த நடந்த நிகழ்வு அதை ஒரு நிகழ்வாக பார்ப்போம். ஈரோடு நிகழ்வு வந்து தமிழ் இனத்திற்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன். ஏன் பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரோட்டிலே வச்சு அந்த ஈரோட்டு போன ஈவேராவை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி ஒரு வெறும் அதை வந்து ஒரு மண் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவிட்டு வந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 10 இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற மாதிரி, 10 சட்டமன்ற உறுப்பினரை பெற்ற மாதிரி. சரிங்களா? ஏன்னா வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வந்து ஒரு ஈவேரானா ஐயோ பெரிய ஆள் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்குது, ஒன்றுமே இல்லை அது ஒரு வெத்து வேட்டுன்னு சொல்லிட்டு நிறுவுறது இருக்கு இல்லையா, அதற்கு அந்த ஈரோட்டிலே ஒரு தேர்தல் வந்து அந்த ஈரோட்டில் மண்ணிலே நின்று பேசி அந்த முடிவு 2 மடங்கு ஒரு ஓட்டு கூட வாங்கினா கூட ஈவேராவை பற்றி பேசினது வந்து வாங்கினதை விட இந்த முறை ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கினா கூட ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கினா கூட ஈவேராவை பற்றி அண்ணன் சீமான் பேசினது அத்தனை சரின்னு ஆகிடும். சரிங்களா? ஆனால் 2 மடங்கு கூடுதலா வாங்குன்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நாங்களே வந்து ஒரு வெத்து வேட்டுன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதை நாங்கள் பறைசாற்று விதமாக நாங்கள் இப்போ போட்டிருக்கோம் பாருங்க ஓட்டு அப்படின்னு தான் முடிவு வரப்போகுது. சரி, ஓகே. 2023 ஈரோடு இடைத்தேர்தலில் நிறைய வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஊடகங்கள்லாம், அது பெரும்பாலும் பேசப்பட்டாங்க, விவாத பொருளாக ஆக்குனாங்க. அதே மாதிரி 2024 விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லா கட்சிகளும் போட்டிட்டு, அதிமுக மட்டும் அங்கே போட்டியிடல. அங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பரபரப்பான சூழ்நிலை வந்துச்சு, விவாத பொருளாக ஆக்குனாங்க ஊடகங்கள். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து ஊடகங்கள் பெரிதளவு கண்டுக்கல, ஏதோ அது குறித்து விவாதம் நடக்கல, அது எவ்வளோ வாக்கு வங்கி எந்த கட்சிகளுக்கு வரும்னு சொல்லி எந்த ஒரு விவாதமும் நடக்கல. என்ன காரணம்? முழுமையாக வந்து நம்ம பேசினா நாம் தமிழ் கட்சி வளர்ந்துரும் அப்படின்னு ஊடகமே நினைக்குதா? அப்படிலாம் கிடையாது. இங்கே வந்து இவரே அங்கே போயிட்டு வந்து அங்கே அந்த தேர்தலில் வந்து வேறு அரசியல்லாம் வந்து பேசாமல் ஈவேராவை தோல் உரிக்கிறதவே பேசிகிட்டு இருக்காரு முதன்மையாக. சரிங்களா? சரி. ஏன்னா அந்த காலமும் நேரமும் சேர்ந்து இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற மாதிரி நாம் தமிழருக்கு அமைஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது வந்து இங்கே ஆளுங்கட்சி இருக்குது, அந்த ஆளுங்கட்சி எதிர்த்து ஒன்று சீமானை ஆதரித்து ஒரு அதிமுகவோ இல்லை மற்ற கட்சிகளோ ஒரு கட்சியை ஆதரித்து நாங்கள்லாம் வந்து பரப்புரைக்கு வர்றோம் அப்படின்றது கிடையாது. அப்போ வந்து இந்த நாம் தமிழர் ஆதரித்து எடப்பாடி வந்தார் அப்படின்னா அது ஒரு செய்தி, இன்னொரு கட்சி ஒரு வேல்முருகன் வந்தார் அப்படின்னா ஒரு செய்தி. இங்கே வந்து இந்த நாம் தமிழர் ஆதரித்து இந்த வெளியில் இருக்கிற கட்சிகள் ஒரு 3-4% வாக்கு வங்கி உள்ள கட்சிகளை சொல்கிறேன் நான், அந்த கட்சிகள் எதுவுமே வராத போது உங்களுக்கு செய்தி எப்படி வரும்? புரியுதா? ஒரு நிகழ்வு நடந்தால் தான் ஒரு செய்தி வரும். இங்கே வந்து இவங்க பாட்டுக்கு வந்து பணம் கொடுக்குற வேலையிலே இருக்கிறாங்க. இருந்தாலும் அதை வந்து ஊடகம் வந்து அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும், திமுக அரசு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கணும். திமுக அரசு வந்து அதுதான், திமுக கிட்ட தானே பாதி ஊடகம் இருக்குது. அது எப்படி? திமுகட்ட பாதி ஊடகம், திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறது ஒரு மீதி ஊடகம், ஏதோ 1-2 ஊடகம் தான் தப்பி தவறி வந்து இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயக கடமை ஆற்றுற ஊடகங்களாக இருக்குது. அது வந்து 100-5 தேராது. சரி. என்ன ஒன்று 50 விழுக்காடு ஊடகம் நேரடியாக வந்து திமுக ஊடகம், மீதி இருக்கிற ஒரு 40 விழுக்காடு ஊடகம் வந்து திமுகவுக்கு ஜால்ரா அடித்து பொழப்பு நடத்துகிற ஊடகம். அந்த 10 விழுக்காடு இருக்கிற ஊடகங்களில் தான் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும் எதிர்கருத்துக்கள் எல்லாமே. நீங்கள் அப்படி இதெல்லாம் வந்துட்டு இப்படி தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வந்து அவங்க கட்சி கெட்ட பேர் ஆகிற ஒரு விஷயத்த அவங்களே செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. சரி.
கடந்த தேர்தலெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் 2 முறை வந்து போட்டிட்டாங்க. இந்த முறை எதனால அந்த காங்கிரஸ் கிட்ட இருந்து வாங்கி திமுக போட்டிட்டாங்க, என்ன காரணமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? 2 தடவை வந்துட்டு இப்போ அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களே நிறுத்திட்டாங்க. ஆமா, 2 பேருமே மாரடைப்பு காரணமா இறந்துட்டாங்க. ஆமாம், மாரடைப்பு 3வது ஒருத்தரை போட்டு மாரடைப்பில் செத்து போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு நினச்சாங்களோ என்னமோ. இல்ல காங்கிரஸே விட்டு கொடுத்துட்டாங்களா திமுக கிட்ட? இல்லை இந்த தடவை நாங்கள் நின்றுட்டுருவோம். அடுத்து வந்து இது வந்து பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அடுத்து 1 வருஷம் தான். ஆமாம், 2026. ஆமாம், சரி நீ நிற்கிறியா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை நான் தான் நிற்பேன்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் சண்டை போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரி போனால் போகுது. 2 தடவை நாங்கள் நின்னோம் அப்படின்னா கூட 2 பெருசா 1 பெருசா? 2 தான் பெருசு. 2 தான் பெருசு. சரி நீ இந்த தடவை போ அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய விஷயமா கிடையாது. ஒருவேளை இதுலயும் திமுக வந்து வெற்றி பெற்றுட்டா 2026 தேர்தலையும் வந்து திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கடந்த முறை 3 முறை அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. 2019, அதை தொடர்ந்து 21, 24 3 முறை அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த இடைத்தேர்தல்லாம் வச்சு கணக்கு போட முடியாது. இல்ல நான் 19, 21, 24 சொல்றேன். இல்லை அப்படி கிடையாது. இந்த பொதுவாக வந்து அவங்க கடைசியாக 21ல் வெற்றி பெற்றது பாஜக வந்து திமுக அதிமுகவும் பாஜகவும் கூட்டு வைக்கலாமா, பாஜக வந்து உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கெட்ட பேரை உருவாக்கி அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. இந்த தடவை வந்து பாஜக கூட அதிமுக கூட்டணி கிடையாது. அடுத்து 24 சொல்றீங்க, வர 26 நிற்கும் போது கூட்டணி கிடையாது. ஒன்று. 2வது வந்து பார்த்தீங்கன்னா தினம் வந்து கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துகிற மாதிரி வந்து பல செய்திகள் அங்கங்கே வந்து பாலியல் வன்புணர்வு செய்திகள், கொலை திமுககாரர் வந்து அதை செய்துட்டார் இது செய்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே வந்துட்டு கெட்ட செய்திகளாக தான் வந்துட்டு இருக்குது. அது வந்து ஒரு என்ன செய்யுதுன்னா இங்கே ஒரு அரசு இருந்து நிர்வாகம் பண்ணுதா, இல்லைன்னா வந்துட்டு எல்லாமே வந்து திறந்த மண்டபமாக எந்த கண்ட்ரோலும் இல்லாமல் வந்துட்டு யாரையும் கட்டுப்படுத்த முடியாதுன்ற மாதிரி வந்துட்டு ஒரு நிர்வாகமே இல்லையா? இது 2026 அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பை இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. வேற எந்த கட்சிகள் மாற்றி அதாவது வந்து ஒரு சரியான ஒரு கூட்டணி வந்து அதிமுக அமைக்கும் போது அதிமுக தான் வரும். சரியான கூட்டணி அமைச்சு அதிமுக தான் வரும். ஆமாம். இப்போ நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சியெல்லாம் பின்தங்கும் போது கூட நான் எதிர்த்து சண்டை போட சொல்லிட்டு நேரடியாக களத்தில் திமுக மோதிருந்தாங்க. 2026 நாம் தமிழர் கட்சியினுடைய நகர்வுகள் எப்படி நீங்க பாக்குறீங்க? 2026 வந்து நாம் தமிழர் வந்து ஒரு என்னோட கருத்து வந்து இதுதான். ஏன்னா வந்து இந்த திமுகன்ற ஒரு கட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்பாமல் நீங்கள் வந்து திருப்பியும் வந்து ஒரு 5 வருஷம் உங்களுக்கு பதவி கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த வகையில தடுத்தாகணும். ஆமாம், நாம் தமிழர் வந்து எந்த கட்சிக்கும் அந்த பொறுப்பும் கடமையும் இருக்குதோ இல்லையோ நாம் தமிழருக்கு இருக்குது. ஏன்னா ஒரு இனப்படுகொலையிலேருந்து எந்திரிச்சு வந்த கட்சி அந்த திமுகன்ற ஒரு கட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு 100 வழிகள் இருந்துச்சுன்னா 100 வழியுமே பயன்படுத்தணும். அப்போ வந்து இப்போ இன்னொருத்தர் கூட சேர்ந்து தான் வந்து அவங்கள துரத்த முடியும்னா அதுக்கும் தயாராகணும். அது கூட்டணி வைக்க கூட தயாராகணும். ஆமாம், அப்படி தான் நான் சொல்லுவேன். நான் திருப்பியும் வந்து நம்ம திருப்பியும் இன்னொரு தடவை 5 தடவை கொடுத்துட்டு நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு கொடுத்துட்றீங்க, அவன் வந்து ஒரு வருஷத்துக்கு 10 பிரச்சனைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 50 பிரச்சனையை கொடுத்துருவான் ஆட்சிக்கு வந்துட்டு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த 50 பிரச்சனையை எடுத்து போராடிட்டு திரிவீங்க. சரிங்களா? அப்போ ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாம 50 பிரச்சனை கூட சேர்ந்துக்கிடும். இந்த இப்போ இன்னைக்கு இருக்க எத்தனையோ லட்சம் டன்னு வந்துட்டு இன்றைக்கி மலைகள்லாம் கடத்தி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. கேரளா முழுக்க போடப்படுகிற சாலையிலேருந்து ஒரு காணி கல், அங்கே ஒரு சர்வே கல் போடுவாங்கள்ல, அந்த சர்வே கல்லிருந்து ஒரு அம்மிக்கல்லிருந்து எல்லா கல்லும் தமிழ்நாட்டு கல் தான். அவன் வந்து அவங்க வெறும் பாறையாக தான் இருக்கும் கேரளா முழுக்க. ஒரு பாறையை கூட தொடாமல் வச்சுருக்கான், அப்படியே பாதுகாப்பு பண்ணி. சரிங்களா? கழிவு பொருட்களை கொண்டு தமிழ்நாட்டில் கழிவு பொருட்களை கொண்டு வந்து கொட்டுறான். அந்த கழிவு பொருட்களை கொண்டு வந்து கொட்டுறதை பற்றி எந்த கவலையும் பட்டுறது கிடையாது இந்த ஸ்டாலின். சரிங்களா? அப்போ இன்னொரு 5 வருஷம் இவங்ககிட்ட ஆட்சியை கொடுத்து எவ்வளோ வந்து கனிம வள கொள்ளை நடைபெற்று மலைகள்லாம் காணாமல் போயிடும். இப்போ மலைகள் இயற்கை வளங்களை பற்றி பேசுகிற ஒரு கட்சியாக வந்து முதன்மையாக இருக்கிறது நாம் தமிழர். அப்போ இந்த மலைகள், இந்த மணல், இதுக்காக கவலைப்பட்டாவது வந்து இந்த கட்சி ஆட்சிக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணணும்.
சரிங்களா? அதுதான் வந்து நான் என்னோட கருத்தாக நான் சொல்லுவேன். ஏன் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சீமான் அவர்கள் பெரியார் இந்த அளவுக்கு கடுமையாக எதிர்க்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அது தேவை இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஈவேராவை படிங்கன்னு சொல்லுவாங்க. படிச்சீங்கன்னு வச்சுங்க, தூன்னு காரி துப்பிடுவாங்க. இல்லை, அவரை கொள்கை தலைவனா நிறைய பேர் ஏற்றிருக்காங்க. அவர் தான் பகுத்தறிவு பார்க்கலாம் படிச்சுட்டா வந்து தூன்னு காரி துப்பாங்க. இப்போ கூட பெண்ணுரிமை பேசியிருக்காரு, அடிமைத்தனத்தை மீட்டு கொண்டு கூட நான் ஒரு செய்தி நான் வந்து படிச்சுட்டு வந்தேன். அந்த செய்தியை பாருங்க. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, எனக்கும், அதாவது இவர் யாரையுமே நம்ப மாட்டாராம். யாரையுமே நம்ப மாட்டார், ஒருத்தர் கூட நம்ப மாட்டாராம். 60 வருஷத்துல, இவரோட அனுபவத்தில் 60 வருஷத்துல ஒரே ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளை கூட கண்டுபிடிக்க முடியலையா. அப்படி பார்த்தா கட்சியவும் சொத்தையும் ஃபுல்லா மணியம்பேட்டை தானே கொடுத்தாரு. அவங்க கூட நம்பல. அவர் சொன்ன வாசகத்தை நம்ம வந்து என்ன வந்து ஆதாரம் கேட்பாங்கல்ல, சரி சொல்லிட்டு அப்படி ஆதாரத்தோட சொல்லிடுவோம். 2/10/1949 விடுதலையில் அந்த அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பக்கம் வந்து 20-29 சரிங்களா? அந்த பக்கத்தில் வர்ற செய்தி, எனக்கும் நம் மக்களிடத்து சுமார் 60 வருட காலம் அனுபவம் உண்டு. இந்த 60 வருட காலத்தில் மக்களின் யோக்கியதை, நாணயம், ஒழுக்கம் அப்போது இருந்ததை விட கொஞ்சம் கூட மேம்படையவில்லை. அப்போ இந்த ஒரு வார்த்தையிலே வந்து நீ 60 வருஷமாக நீ என்ன பிடுங்கன்னு கேள்வி கேட்கலாம். நம்ம 60 வருஷமாக மக்களை பார்க்குறாராம், நாணயம் ஒழுக்கம் கொஞ்சம் கூட மேம்படையவில்லையா. இப்போ நான் கேட்பேன்ல, அப்போ நீ என்ன பிடுங்கன்னு நான் கேட்பேன்ல. அடுத்து பாருங்கள், மக்களுடைய யோக்கியதை மேம்பாடு அடையாதது மட்டுமல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுக்கம் நாணயம் குறைந்து கொண்டே தான் வந்திருக்குது. இருந்ததை விட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு போச்சான். என்னை பொறுத்தவரை எனது பொது வாழ்வில் தொண்டில் நான் எடுத்துக்கொண்ட வேலையை தொடர்ந்து நடத்தி வர எவ்வளோ தேடியும் எனக்கு ஒரு உற்ற தோழர், கூட்டு வேலைக்கு தகுதியான நம்பிக்கையான தோழர் இன்று வரை கிடைக்கவே இல்லை. 60 வருஷம் வந்துட்டு ஒருத்தர் நல்ல யாராவது ஒரு நம்பிக்கைக்குள்ள ஆள் கிடைக்குமான்னு தேடி ஒரு பையன் கிடைக்கலையா. அண்ணாதுரை கூட இல்லையா? இருங்க சொல்றாரு அவர். அடுத்து, நான் இன்று யாரை ஏற்றவர் என்று கருதினோ அவர்கள் மீதெல்லாம் சந்தேகம் கொள்ளும்படி ஏற்பட்டு விட்டது. சந்தேகம் கொள்ளும்படி ஏற்பட்ட சில நாட்களுக்குள்ளாக அதை அவர்கள் தெரிந்து கொண்டவுடன் அவர்களாகவே நான் வஞ்சிக்கப்படவும் அவர்களுடைய ஏமாற்றத்திற்கும் நயவஞ்சகத்திற்கு ஆளாகவும் ஏற்பட்டது. யாரையும் நம்ப முடியவில்லை. இப்போ கடைசியாக அவன் சொல்கிறார் பாருங்க, உயிருக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்பதோடு நான் சாப்பிடும் சாப்பாட்டில் எங்கு விஷம் கலந்து இருக்கக்கூடுமோ என்று சந்தேகப்படக்கூடிய நிலை ஏற்பட்டுவிட்டது. இப்போ 60 வருஷமாக வந்து நான் கேட்குறேன், 60 வருஷமாக ஒரே ஒரு நம்பிக்கைக்குரியவனை கூட வந்துட்டு இவரால் கண்டுபிடிக்க முடியல. இருந்ததை விட மக்கள் ரொம்ப மோசமாக போயிட்டாங்கன்னு இவர் சொல்கிறாரு. இப்போ இவர் 60 வருஷமாக என்ன பண்ணார்? ஒரு கேள்வி நான் கேட்குறேன். இன்னொரு செய்தி இதோடு சேர்த்து சொல்லணும். இவர் வந்து சிறையில் இருக்கிறாரு. சிறையில் இருக்கும்போது நிறைய இப்போ தோழர்கள் பார்க்க வர்றாங்க. வந்துட்டு பிஸ்கட்டு பழமெல்லாம் கொடுக்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பிஸ்கட்டு பழத்தெல்லாம் வந்து சிறையிலேருந்து வெளியே வரும்போது 2 பெட்டியில் அடைச்சி என் வீட்டுக்கு கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு என்வியன்ட்ட சொல்கிறாரு. அந்த என்வியன் என்ன பண்ணுறாரு, என்னடா இதை போய் வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறாரு இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழர்களுக்கு பிஸ்கட்டெல்லாம் பகிர்ந்து கொடுத்துட்டு வெறுங்கையோடு அங்கே போகிறாரு. அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகல. போனோடனே அந்த ரெண்டு பெட்டி எங்கே, பிஸ்கட்டு பழமும் 2 பெட்டி எங்கன்னு இவர் கேட்குறாரு. கேட்டவுடனே வந்துட்டு, இல்லை நான் வந்து அங்கேயே கொடுத்துட்டு வந்துட்டேன். உடனே வந்து இவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இவர் பெரிய பிரபு, அண்ணாதுரை ஒரு பெரிய பிரபு, மகா பிரபு, இவர் ஒரு பிரபு. உனக்கு தூக்கிட்டு வர்றதுக்கு முடியலைன்னா என்கிட்ட சொன்னால் நானே தூக்கிட்டு வந்திருப்பேன்ல, அப்போ மட்டும் நான் ஏன் தலையாட்டினேன் அப்படின்னு கேட்குறாரு. நான் கேட்குறேன், இப்போ உன்னை தூக்கிட்டு நம்பி நான் சொல்கிறேன், இவன் தூக்கிட்டு வருவான்னு சொல்லி நம்பி நான் இருந்தேன். அவன் என்ன பண்ணிட்டான்,
தூக்கிட்டு வரல. பிஸ்கெட்டு பழமும் இங்கே வீடு வந்து சேரல. ஏன்னா இதை ஒரு பொட்டி அவனுக்காக வித்துடலான்னு. சரிங்களா, இவராக திங்க போகிறாரு, அதில் ஒரு பணம் வரும்ல. அப்போ அவன் வந்துட்டு ஏன் தூக்கிட்டு வரல? ஏண்டா இதே கொண்டு வந்து கொடுத்தது வெளியாளுங்க, அங்கே தோழர்கள் வந்து இப்போ இதை சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, இதை நீ தூக்கிட்டு போகணும்னு நினைக்கிறையே, உன் ஈன புத்தியை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு கொண்டு வரல. இதில் நம்பிக்கைன்றது எங்கே இருக்கு? நீ ஒரு மனுஷனை கூட புரியாமல் முட்டாள் மாதிரி நீ இருந்துட்டு மற்றவன் எப்படி வந்து நம்பிக்கை கொள்வான்? இப்போ நம்பிக்கைன்றது வந்து எப்படின்னா, சரி இதை கொடுத்துட்டு வந்துட்டா ஐயா எதுவும் தப்பு சொல்ல மாட்டார், தோழர்களுக்கு தானே கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது பரவாயில்ல நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கிற, என்ன நான் கூட அப்படி நினைக்கலன்னா நம்ம 2 பேருக்குள்ள இணக்கம் வரும். என்ன நான் நினைக்கிறதுக்கு எதிராக நீ வந்து இந்த உலக சித்தாந்தத்துக்கு ஏற்ற மாதிரி நீ நினைக்கலையே, நீ முட்டாள்தனமாக நினச்சிட்டு உனக்கு எப்படி நம்பிக்கை வைக்கக்குள்ள ஆட்கள் உனக்கு கிடைப்பாங்க? ஒரு பைய கிடைப்பானா இப்படி இருந்தா? இது போய் உலகத்துக்கு தத்துவம் பேசி இருக்குது, அது இந்த தமிழர்களை முட்டாளாக்குறதுக்காக. அதனால வந்து ஈவேரா வந்து இன்னும் வெளியில தெரிய வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கு. வரும்போது வந்து சீ தூணு காரி துப்புவாங்க அந்த விஷயங்கள்லாம் வெளியில வரும்போது. ஆமா, கண்டிப்பா நிறைய தகவல் எங்கிட்ட பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ